ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னும் எத்தனை பெரும் தலைகள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு மனிதனை கொல்ல இத்தனை சதிகளா? அவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதித்து வைத்திருந்தாரா ஆம்ஸ்ட்ராங்? தொடர் கைது நடவடிக்கையில் தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வரும் தாதா என கூறப்படும் சம்போ செந்தில் வழக்கறிஞர் ரவுடி தற்போது தாதா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பண பரிவர்த்தனை மற்றும் மூளையாக செயல்பட்டவர் என்ற கோணத்தில் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். ஆனாலும் பெரிய தாதா போல பெயர் எடுத்திருக்கும் இந்த நபரின் 10-15 வருடத்திற்கு முன்பான புகைப்படம் மட்டுமே தற்போது போலீசாரிடம் கிடைக்க பெற்றிருக்கிறதாம். அந்த அளவிற்கு சஸ்பென்ஸ் தாதாவாக இருந்து வரும் சம்போ செந்தில் யார்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசாரின் அடுத்தடுத்த விசாரணை குறித்த தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. முதலில் 11 பேர் கைது செய்யப்பட்டு அதில் ஒரு நபர் என்கவுண்டர் ஆகி மேலும் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக தோட்டம் சேகரின் மனைவி மலர்கொடி கைது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அடுத்ததாக தாதாவாக செயல்பட்டு வந்த சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். அதற்கு காரணமாக முன்னதாக கைது செய்யப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலேயே ஹரிஹரனுக்கும் இவ்வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டிருக்கும் அருள், மலர்கொடி, தற்போது தேடப்பட்டு வரும் சம்போ செந்தில் உள்ளிட்டோருக்கு பண பரிவர்த்தனைகள் நடந்ததற்கான ஆதாரங்களை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்களாம். அதிமுகவில் இருந்த மலர்கொடியை அந்த கட்சியும், ஹரிஹரனை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும், அஞ்சலை என்ற பெண்ணை பாஜக கட்சியும் அந்த கட்சியில் இருந்தே நீக்கம் செய்து அறிவித்திருக்கிறார்கள். சம்போ செந்தில் கொடுத்த 4 லட்சம் பணத்தை அருளுக்கு பண பரிவர்த்தனை செய்திருப்பதாகவும், ஆம்ஸ்ட்ராங்குடன் சில கட்ட பஞ்சாயத்துகள் சம்பந்தமாக சம்போ செந்திலுக்கு விரோதம் இருந்து வந்த நிலையில் கொலையாளிகளுக்கு செந்தில் பணம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் விசாரிப்பதற்காகவே அவரை போலீசார் தேடி வருகிறார்கள். ஆரம்பத்தில் வழக்கறிஞராக வேண்டும் என படிப்பை தொடர்ந்த அவர் பயிற்சி மேற்கொள்ளவில்லையா. சாக்லேட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. தென் சென்னை பகுதியின் மோஸ்ட் வாண்டட் A+ ரவுடியாக சம்போ செந்திலை காவல்துறையினர் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் அருளுக்கு சம்போ செந்திலை அறிமுகப்படுத்தியது ஹரிஹரன் தான் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சென்னையை சேர்ந்த பெரிய ரவுடிகளின் பின்னணி இருப்பதையும், அதில் சம்போ செந்தில் உள்ளிட்ட முக்கிய ரவுடிகளின் செல்போன் உரையாடல்கள் பின்னணி குறித்த விசாரணையையும் போலீசார் தீவிரமாக செய்து வருகிறார்களாம்.